ஹாய் வணக்கம் வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். சிக்கன் கிரேவி செய்ய நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை நல்லா தண்ணியில் கழுவி 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு இதெல்லாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். மல்லி மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அப்புறம் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மசாலாக்கும் வேணும், தாளிக்கிறதுக்கும் வேணும். அப்புறம் 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 10 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மல்லி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க ஸ்டவ்வு. இதெல்லாம் 1 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் ஆனதும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ அதே பேனில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, பெரிய வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, சீரகம் மிளகெல்லாம் போட்டு, அது கூடவே நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். போட்டு அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை தண்ணி சேர்க்காமல் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டேன். நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகும் பொரிஞ்சிடுச்சு. இது கூடவே நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 வெங்காயம் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இன்னொரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் ஆகுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ 25 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. இப்போ இது கூட லாஸ்ட்டாக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது கூடவே நான் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் சேர்த்துனா பிடிக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம், ஆப்ஷனல் தான். கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.